வணக்கம். இன்னைக்கு 17 பிப்ரவரி 2021. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 23 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம 37,000 கால் ஆப்ஷன் 37,000 புட் ஆப்ஷன் ரெண்டு எடுத்திருக்கோம். 37,000 கால் ஆப்ஷன் பார்த்தோம்னா 590 கிட்ட வந்ததுன்னா நமக்கு செல் வருது. 676 மேலே பை. அதே போல் 200 கிட்ட வந்த பை, 150 கீழே போகும்போது செல்லு. 37,000 புட் ஆப்ஷன் பார்த்தோன்னா 447 கிட்ட வரும்போது செல்லு. 520 மேலே பை, 213 கிட்ட பை, 160 கீழே செல் ஆகுது. ஸ்கேல்பிங்க்கு இப்போதைக்கு எதுவும் எடுக்கல, ஏன்னா இன்னும் ட்ரெண்ட் எனக்கு இன்னும் கிளியராக தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை பற்றி இன்னும் சொல்கிறேன். சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு எதுவும் இல்லை, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சைடுவேஸ் தான் இருக்கும்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ட்ரிகர் வருதான்னு பார்க்கலாம். வேறு எந்த சைடுமே ட்ரிகர் வரல, ஒரு கிளியர் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம 37,500 புட் ஆப்ஷன் ஸ்கேல்பிங்கில் பை பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 37,500 புட் ஆப்ஷன் வந்து ஒரு 900 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. 427 பை பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இப்போதைக்கு பார்க்குறோம் ஒரு 2,900 3,000 கிட்ட இப்போதைக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஆல்மோஸ்ட் 437 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 200 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன், அதாவது பை பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் 37,000 புட் ஆப்ஷன் வந்து பை ட்ரிகர் ஆகிருக்கு. பை ட்ரிகர் ஆகி ரோபோலையும் பை எடுத்திருக்கு. அதே போல் நெஸ்ட்லையும் பை எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் 37,000 புட் ஆப்ஷன் 123 ரூபா மைனஸில் இருக்குது. 37,500 புட் ஆப்ஷன் 5,200 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. ஓவரால் 5,133 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 12 மணி 10 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம ஸ்கேல்பிங்கில் போட்டிருந்தோம், ரோபோ புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம். அந்த புட் ஆப்ஷன் பை பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 8,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8,200 ரூபா 8,300 ரூபா கிட்ட இருக்குது. இந்த மார்க்கெட் நல்லா கீழே இறங்கிட்டு இருக்கு. நமக்கு ஒரு 8,000 ரூபா 12 மணி 15 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம் ஸ்கேல்பிங்கில் போட்டதில் வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8,200 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ட்ரபுள் வந்துருச்சு, நிறைய இன்டர்நெட்டில் பிரச்சனை. ஸோ அதனால் வந்து ஆப்ரேட் பண்ண முடியல. இப்போதைக்கு 9,300 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. 475 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட 428 ரூபா கிட்ட ஆவரேஜாக பை பண்ணது. 10,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 1 மணி ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம் நமக்கு காத்தால் வந்து புட் ஆப்ஷன் வந்து ஒன்று பை வந்தது, திரும்ப செல்லு வந்திருக்கு, திரும்ப 3வது ரூபா பை வந்திருக்கு. கால் ஆப்ஷனில் எதுவுமே வரல. இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரொம்ப மேலே கீழே தான் இருக்குது. அது இல்லாமல் நம்ம 37,500 புட் ஆப்ஷன் வந்து ஸ்ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஓவரால் பார்க்குறோம் 37,500 ஸ்ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 200 குவான்டிட்டி வச்சுருந்தோம். அது இப்போ ஒரு 15,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. அதே போல் 37,000 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 2,800 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இப்போ 3,000 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10,800 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம் ஓவரால் வந்து ஒரு 15,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஒரு 16,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இது நமக்கு ஒரு போதுமானது இது. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ பொசிஷன் எல்லாமே கட் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் ஆஃப் கொடுக்குறோம், எஸ் கொடுக்குறோம். பார்க்குறோம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஓவரால் ப்ராஃபிட் பார்க்குறோம் நமக்கு 20,600 ரூபா இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தோன்னா ரோபோவில் வந்து 2,366 ரூபா லாஸ் இருக்குது. ஸ்கேல்பிங்கில் போட்டது மட்டும் 23,000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. ஓவரால் 20,600 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.